ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அடிக்கடி லட்டு, மைசூர் பா இப்படி தாங்க ஸ்வீட் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வாங்க நம்மளோட ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு இந்த கப்பில் 1 கப் கடலை மாவை நல்லா எடுத்து சளிச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு இதுல நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் என்ன வேணும்னாலும் இதுல சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இப்ப பாருங்க, நெய்யெல்லாம் வந்துட்டு நல்லா உருகி அப்படி காஞ்சிட்டு இருக்குது. இந்த நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கடலை மாவை உள்ள சேர்த்துடலாங்க. கடலை மாவை உள்ள சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே வந்துட்டு நெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான டைம் தேவைப்படும். அதே டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்ப வந்துட்டு நெய் கூட நம்ம சேர்த்திருக்கிற கடலை மாவெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதுல சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. கட்டி எல்லாம் வந்துட்டு உடஞ்சிரும். இதுல நமக்கு அடுப்பு வந்துட்டு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து அப்படியே கிளறி விடுங்க. கடலை மாவோட நிறம் மாறிடக்கூடாதுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்ப நல்லா இதை வந்து நம்ம வறுக்க போறோம். இதோட பக்குவமே வந்துட்டு நமக்கு கடலை மாவோட நிறம் மாறாம நல்லா பச்சை வாசனை மட்டும் போகணுங்க. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க. இந்த ஸ்வீட்டை வந்துட்டு ஒரு முறை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கடலை மாவுன்னு சொன்னதையுமே வந்துட்டு நமக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பா ஞாபகம் வருங்க. இதுல நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா வறுக்கிறங்காட்டியும் இந்த ஸ்வீட் வந்துட்டு நமக்கு 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் வந்துட்டு கெடாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது இன்னும் வேணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அடுத்ததான் வந்துட்டு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு எந்த கப்ல கடலை மாவு எடுத்தனோ அந்த கப்ல வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் வருங்க. உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியா வேணும், இனிப்பு கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கூட நீங்க சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு சீக்கிரம் வந்து இது அப்படி கலங்கிடும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து சர்க்கரைய பவுடர் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. அப்படியே வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட் செய்யறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமான முறைங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, அப்படியே வந்துட்டு சர்க்கரை பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா இதுல நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்ல கடலை மாவு எடுத்திருக்கிறோமோ அந்த கப்ல வந்துட்டு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா வந்துட்டு பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்துட்டு நல்லா சிம்ல வச்சு கலந்து விடுங்க. நம்ம கொஞ்சமா பால் சேர்த்தாலே போதுங்க. நமக்கு வந்து அந்த சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு நல்லா உருகி கிடைக்கும். அதனால ரொம்ப அதிக பாலெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நெய் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுல அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைம் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கெல்லாம் வந்துட்டு வெறும் 10 நிமிஷமே அதிகங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஸ்வீட்டா இருக்கும். அதுவும் இதுல நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வந்துட்டு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம்னா நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூன் அதில் நெய் விட்டு நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே மாதிரியே நம்ம வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு புதுசான டேஸ்ட்ல சாப்பிட்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா ஆயிடுச்சுன்னு. இப்ப வேணா கையில வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் தொட்டுக்கோங்க. நெய் தொட்டுட்டீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கும், ஒட்டாமையும் வரும். இப்போ அப்படியே வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்துட்டு இந்த ஸ்வீட்டை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டா பிடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க, ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை வந்துட்டு உள்ளங்கையில வச்சு லைட்டா மட்டும் அழுத்திக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ அதுக்குள்ள சென்டர்ல ஒரு ஓட்டை மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டுடலாம், அவ்வளவுதாங்க. இது ஒரு பேடா மாதிரி நமக்கு கிடைச்சிரும். என்ன ஷேப் நமக்கு கிடைக்கணும்னாலும் வந்துட்டு அந்த ஷேப்ல வந்துட்டு நம்ம வச்சிடலாங்க. இப்ப வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சுகர் பவுடர் இருக்கு, அதை வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி 2 சைடும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட் இப்படி எது கூட வேணாலும் வந்துட்டு நம்ம வந்து மேல 2 சைடுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க, சுகர் பவுடருக்கு பதிலாக கூட. இதுக்கு நடுவுல வந்துட்டு ஏதாவது வந்து நம்ம நட்ஸ் வச்சுக்கலாம், பாதாம், செர்ரி வச்சுக்கலாம், இல்ல திராட்சை, முந்திரி, இப்படி எது வேணாலும் வந்துட்டு சென்டர்ல நம்ம வச்சிடலாம். நமக்கு பிடிச்சமான ஷேப்ல வந்துட்டு இந்த ஸ்வீட்டை நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாங்க. இப்ப இன்னொன்னு பண்ணியாச்சு. அப்படியே லைட்டா மட்டும் அழுத்தி விட்டோம்னா போதும். சென்டர்ல ஒரு ஹோல். நமக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட் வெறும் குறைவான டைம்லயே நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்வீட்டை வந்துட்டு உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா கண்டிப்பா இருக்குங்க. சோ இதையும் நீங்களும் வந்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதை நாங்க வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா டேஸ்ட் பண்ண போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.